திண்டுக்கல் நகர் மேட்டுப்பட்டியில் அரசு பள்ளியில் மாணவர்களை வைத்து கழிவறையை சுத்தம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொறுப்பு தலைமை ஆசிரியர் தலைமையில் இயங்கும் இப்பள்ளியில் கழிவறையை சுத்தம் செய்வது, பள்ளி வளாகம், வகுப்பறைகளை கூட்டி பெருக்கும் பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவதாக கூறப்படுகிறது. இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்தடை 8 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். சின்ன காஞ்சிபுரம், மிலிட்டரி ரோடு, சத்யாநகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பராமரிப்பு பணி காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மின்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேவர்சோலை கிராமத்தில் பகலில் கரடி உலவியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். விநாயகர் கோவில் பகுதிக்கு உணவு தேடி ஒய்யாரமாக நடந்து வந்த கரடி மனிதர்கள் நடமாட்டத்தை கண்டு சட்டென்று நின்று பின்பு வேகமாக வந்தபடியே ஓடியது. அவ்வப்போது கரடி உலவுவதால் அதனை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் சோழபுரம் டிஎஸ்பி நகரில் ஆளில்லா வீட்டின் பூட்டை உடைத்து 10 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது. ஆலி என்பவர் சவுதி அரேபியாவில் பணிபுரியும் நிலையில் அவரது வீட்டில் இருந்தவர்கள் வெளியே சென்றிருந்த வேளையில் கொள்ளையர்கள் புகுந்துள்ளனர். பீரோ பூட்டை உடைத்து நகைகளுடன் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் திருடியுள்ளனர். பதிவெண் இல்லாத வாகனத்தில் வந்த இருவர் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்குடியில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு மாரியம்மன் கோயில் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டும் கோயில் திறக்கப்படாததால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். அமைதி பேச்சுவார்த்தையில் உறுதியளித்தபடி கோயில் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையில் ஊர் மக்கள் பூஜை பொருட்களுடன் வருகை தந்தனர். ஆனால் காவல்துறை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கூறி வட்டாட்சியர் கோயிலை திறக்க மறுத்துவிட்டார். இதனால் ஏமாற்றமடைந்த மக்கள் மாலைகளை கோயில் கதவில் மாட்டி தேங்காய் உடைத்து அம்மனை வழிபட்டுச் சென்றனர். திண்டுக்கல் அருகே புதிய தார்ச்சாலையை அமைக்க விடாமல் தனிநபர் இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுரைக்காய்பட்டியில் இருந்து கோம்பை பகுதியில் உள்ள செல்லாண்டியம்மன் கோவில் வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் புதிதாக தோட்டம் வாங்கிய தனிநபர் ஒருவர் தனது தோட்டத்தின் வழியாக சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் பணி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சாலையில் கொட்டப்பட்டுள்ள ஜல்லிக்கற்கள் மீது பொதுமக்கள் அமர்ந்து சாலையை அமைக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். குற்றால அருவிகளில் மாலை நேரத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் அருவிக்கரை களை கட்டியது. மழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் ஜில் என்று கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நாகை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருந்த அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் அப்புறப்படுத்தப்பட்டன. பொது இடங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து பாப்பாகோவில், ஒரத்தூர், வடுவூர், கலசம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த கொடிக்கம்பங்களை நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அப்புறப்படுத்தினர். சென்னை மணலி பேருந்து நிலையம் அருகே மாநகர பேருந்து ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர் தாக்கியதை கண்டித்து பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து வெளியே வரும்போது வழிவிடாமல் ஆட்டோ நின்ற நிலையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர் பேருந்து ஓட்டுநரை தாக்கியதால் பேருந்தை இயக்க மறுத்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் பயணிகள் பாதிப்புக்கு உள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டம் ஜம்புலிங்கபுரம் கிராமத்தில் தாய்மாமன்கள் 5 டிராக்டர்களில் சீர்வரிசை கொண்டு சென்றது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது. சகோதரி மகளின் புனித நீராட்டு விழாவிற்கு 501 சீர்வரிசை பொருட்களை வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். பணமாலை, ஆடு என வகை வகையான சீரை தாய்மாமன்கள் சீராக வழங்கினர்.